வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 19th மேட்சோட ப்ரொடிக்ஷனாக பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் குஜராத் டைட்டன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 6th ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமோட ஹோம் மேட்சஸ் தான் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 2 மேட்ச் வந்து கவர் பண்ணோம். ஸோ 2 மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் ஃபேண்டசி எப்படி போச்சுன்னா, மும்பை மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடாக மேட்ச் போனாலும் பேட்டிங் எண்டில் வந்து கொஞ்சம் ஈக்குவல் டஃப் ஃபைட் கொடுத்ததுனால ஆப்போசிட் டீமு பேட்டிங் செக்ஷனில் ஃபேண்டசி வந்து பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. பவுலர் சைடு வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ இதே டிசி மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பேட்டிங் சைடு வந்து கம்மியாயிட்டாங்க, பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி வந்து ஒன் சைடாக போகும்போதும் மாறும். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் சென்னை மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல விஜய் சங்கர் வந்து ஒரு 3 கேட்ச் 4 கேட்ச் ட்ராப் ஆனதால் டோட்டலாக அவர் ஒரு பக்கம் ஃபேண்டசி திருப்பி விட்டு போயிட்டார். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே ஹைலி ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ அடுத்த மேட்ச்சில் உங்களுக்கு ஹைலி ரிஸ்க்காக கொடுக்குறேன். இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய டீம் தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட ஓம் மேட்சஸ் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பிச்சு எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லாஸ்ட்டாக 24-25 இந்த 2 சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் கேட்ட தான் இருக்குது ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் கொஞ்சம் ஃபேவர் தான் இருந்தது. இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட்லாம் எடுத்தாங்க. அந்த டைமில் மயங்க மார்க்கெட்டெல்லாம் இருந்தார் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டீமாக தான் இருந்தது அப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25-30% தான் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, மீடியம் பேஸு, கட்டர் பால் இந்த மாதிரி போடுறவங்களுக்கு விக்கெட் கிடைக்குது. பட் ஸ்கோர் வந்து எப்படி பார்த்தாலும் 200+ தான் அந்த வெனியில் இப்போ நடக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்பவே ரிஸ்க் எடுத்தோம்னா ஃபேண்டசி வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆவரேஜாக ஒரு ஹை பிக் உள்ளே வச்சு அங்கங்கே ஏதாவது ஒரு பேட்டிங் செக்ஷனு, பவுலிங் செக்ஷனு, ஆல்ரவுண்டர் செக்ஷன் இந்த மாதிரி இடத்துல ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணி உள்ளே வைங்க. பட் கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேப்டன் விசியே இந்த மேட்ச்சுக்கு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் ஹை பிக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நீங்கள் ரெகுலர் கேப்டன் விசி ட்ரை பண்ணுங்கள். பட் வேறு ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும், டபுள் ரிஸ்க்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனாக ஒரு வேளை வந்து போல் பண்ண சான்சஸ் அங்கே யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா புதுசாக உள்ள வந்த பிளேயர் கமிந்தோ மெண்டிஸ் அவர் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஆன் டைம் 11 பார்ப்போம். பார்த்துட்டு அவர் வந்தால் அந்த மாதிரி பிளேயர் மேலே வேணால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது டபுள் ரிஸ்க்கு. பட் டபுள் ரிஸ்க்குங்கிறது இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் சேஃபாக போகிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறனால தான் பிகினிங்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டபுள் ரிஸ்க்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ என்ன சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரிஸ்க்கு, ரெகுலர் டீமு, டபுள் ரிஸ்க் எப்படிங்கிறது கிளியராக புரியல போல். ஸோ அடுத்த மேட்ச்சில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பிஃபோராக உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 211 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 37 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டு 43 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து இந்த வெனியூவில் வந்து இந்த டீம் வைஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து டிசைட் பண்ண முடியாது. பேட்டிங் ஃபஸ்ட்டு, ஃபீல்டிங்ட்டு. பட் என்ன லைனப்பு, பிச்சு எப்படிங்கிறத ஆல் டைமில் பார்த்துக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஜிடி வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மேட்ச்சில் வந்து மேட்சை வந்து லூஸ் பண்ணணும்னு சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் தான் வச்சுருக்காங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இந்த டீமை வந்து அந்தளவுக்கு ஹை ஸ்கோர் அடிக்க விடாமல் ரொம்பவே டைட்டாக பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக ரஷீத் கான் வந்து இந்த வெனியூவில் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சீசனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. இந்த சீசன் மட்டும் இல்லை, லாஸ்ட்டு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் அப்படிங்கிறதே இல்லை அந்த இடத்துல. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட்டு சாய் கிஷோரை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க மேட்சை. ஸோ இந்த மேட்ச்சை ஹைதராபாத் பிச்சில் வந்து சிராஜ் வந்து நல்ல ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது அவரோட ஹோம் மேட்சஸ்ங்கிறதுனால. ஒருவேளை அந்த டேர்ன் கிடைக்கிது எக்ஸ்ட்ரா டைம்னா இனிஷியலாகவே அந்த விக்கெட் எடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். மேட்ச் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 190, ஒரு 286 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 6 நாள் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 நாள் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, அதர்வாய் டைடு, ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்திருக்காங்க. ஒருவேளை ஆன் டைமில் 11ல் வந்து அதர்வா டைடு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா இந்த மாதிரி பிளேஸ்லாம் எப்படி எடுக்கலாங்கிறத டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த மாதிரி பிளேஸை வந்து உள்ளே இன் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா, ஜெயதேவ் உணர்கட்டு, பேட் கமின்ஸ், ராகுல் சகார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேயரில் வந்து ஒரு வேளை ஆன் டைமில் ஜெயதேவ் உணர்கட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் சகார். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ரஜ் சிங் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போனார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரை எடுக்கலாங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்தா அபிஷேக் சர்மா கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிறவர் ஒரு 65 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் கண்டினியூ பர்ஃபார்மன்ஸு. சுபன் கில்லு, ரவடா பார்த்தீங்கன்னா ஒரு 17 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது 2 டீம்லேயும்.
ஸோ 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண சேம் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இம்பேக்ட் வந்து ஜிடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து மோஸ்ட் அவங்க 4 பிளேயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 பிளேயர் வரும்போது ஒருவேளை வெளியில் வந்து நல்லா ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அந்த பிளேயர் உள்ள இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பிளேயர்ஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து இவர்கிட்டேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டு கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற சான்சஸ் கிடச்சதுன்னா பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 2 ஓவர் பவுல் பண்ணார்னா அந்த 1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு 30+ இவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிக் வைஸ் பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சேஃபாக நீங்கள் அபிஷேக் சர்மா எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 3 மேட்ச்சுமே ஃப்ளாப் தான். ஸோ இந்த மாதிரி பிளேயர் மேலே தான் நம்ம வந்து ட்ராப்பு இன்னும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு புவரான நம்பர் தான் வச்சிருக்காரு. 20+ தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 37 ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஹோம் மேட்சஸ்னால கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் ஹிட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 பிளேயருமே நல்ல பிளேயர் தான் இருக்காங்க. ஸ்டார் பிளேயர் அதாவது ஜாஸ் பட்லர் இருக்கார் ஜிடியில், ஹென்ரி கிளாசன் இருக்கார், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன். ஸோ இந்த 3 பிளேயருமே ஃபேண்டசி இன் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 பிளேயர் தான் இன் ஆவாங்க. ஒருவேளை ஒரு 225 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச்னா ஜிடியும் ஈக்குவல் ஃபைட்டு கொடுக்குறாங்க, க்ளோஸாக வர்றாங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 பிளேயர் வர சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகிறாங்க லாஸ்ட் வரைன்னா ஒரு 3 பிளேயர். பட் 3 பிளேயருக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. 2 பிளேயர், ஒன்று இஷான் கிஷான் பட்லர் போங்க, இல்லைனா பட்லரு ப்ளஸ்ஸு கிளாசன் போங்க. இதுதான் பெட்டரான ஆப்ஷன் ஆகும். அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயர் அந்த இடத்துல ட்ராப் பண்ண தான் வரணும். ஸோ ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். மேபி பிச்சு பார்த்துட்டு ஏதாவது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் கிடச்சுன்னா உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ நல்ல பிக்கு, நல்ல பிளேயரு. பட் வெளியில் பார்த்தா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். பட் இவரும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அடிஷ்னலாக பேட்டர் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. விக்கெட் கிடச்சதுன்னா ஒரு கண்டினியூ பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நிதிஷ்குமார் ரெட்டி, அப்படி இல்லைனா ரெகுலராக போகிற டீமில் நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா, இதில் 2 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இயர்லியாக வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிட்டாக்கா அந்த டீமில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்க முடியும். பட் ரீசெண்டாக ப்ளே பண்ண 3 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் வந்து ஒரு 30+ ஸ்கோர் வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ நல்ல ஒரு ஹிட்டடி கூட பிளேயர் தான். பட் எட்வர்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணதில் இந்த மாதிரி மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு டஃப்பாக இருக்காங்க, ஆப்போசிட் டீம் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்னா சைலண்ட்டாக இந்த மாதிரி பிளேயர் வந்து ஒரு 30+ ஸ்கோர் கொண்டு போயிடுவாங்க. ஸோ நல்ல ஃபேண்டசியில் நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஷோராக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கமிந்தோ மெண்டிஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் ட்ரை பண்ணாங்க, உள்ளே வந்தார். ஸோ நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 80+ கிடச்சிது இவருக்கு. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலர் தான். ஸோ பவுலிங் பார்க்கையில் இவருக்கு ஒரு 2 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரைட் ஆர்மர் லைட் ஆர்மர் ரெண்டுமே மேக் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது பேட்டர்ஸ்க்கு வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ரொம்பவே வரும். ஸோ அடிஷ்னல் விக்கெட் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருப்பார் இந்த மேட்ச்சில் இவர். பவுலிங் வந்து ஒரு மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துல இவர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேப்டன் வைஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக ஜிடி வந்து டாப் ஆர்டர் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க, விக்கெட் விழுந்துடும், கொஞ்சம் மிடில் ஆர்டர் தான் மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ரூத்தர் போர்டு, திவாட்டியா, அடுத்து ரஷீத் கான், இந்த மாதிரி பிளேயர் தான் மேட்ச்சை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் டீம் மேக் பண்ணிங்கன்னா ரிஸ்க்காக மேக் பண்ணுறவங்க அந்த இடத்துல கமிந்தோ மெண்டிஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இந்த மாதிரி பிளேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹென்ரி கிளாசன் வந்து இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் வைஸ் வருவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஷான் கிஷான் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க, கேப்டன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளாசனை வந்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை பிளேயராக மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக அவரை ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த டீமில் வந்து கேப்டனை வந்து இவரை ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் கிளாசனை வந்து அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா கிளாசனை வந்து ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஹைலி ரிஸ்க்காக இஷான் கிஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனு. பட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 44 வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்டில் கிளாசனு. வெனியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கித் சர்மா. ஸோ இவர் வந்து பேட்டிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணுறீங்கன்னா அவர் ட்ரை பண்ணலாம். ஸோ டிராவிஸ் ஹெட் இனிஷியலாகவே ஃப்ளாப் ஆகிறார் அப்படின்னா
அந்த மாதிரி மேக் பண்ணக்கூடிய டீமில் வந்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு. பட் ரைட் ஹேண்டரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே லெஃப்ட் ஆர்ம் போடக்கூடிய ஸ்பின்னர்லாம் இருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இருக்கார், அடிஷ்னலாக ரஷித் கான் வேறு பவுல் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்பின்னர் இருக்கும்போது அங்கித் வர்மா ஒர்க் அவுட் ஆவாரா அப்படின்னு பார்த்தா ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் வேணால் அங்கித் வர்மாவை ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாகவே பேட் கமின்ஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் பிளேயரு, மேபி செகண்ட் இன்னிங்ஸ்னால் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மஸ்ட் பிக்காக பேட் கமின்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஹர்ஷர் பட்டேல் வந்து லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டார். ஒரு போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஃபேண்டசியில் மிக்ஸ் பண்ணியே வைங்க. ஸோ இந்த சைடு ஒரு பவுலர், இந்த சைடு ஒரு பவுலர், அந்த மாதிரி கூட போங்க. அப்படி இல்லைனா ஆல்ரவுண்ட் செக்ஷன் பேட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹர்ஷர் பட்டேல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஹர்ஷர் பட்டேலை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அர்ஷத் இருப்பார், அர்ஷத் கான். ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வேறு ஆங்கிளில் போகும்போது தான் ஒரு நல்ல ஒரு டீம் அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை பிக் பிளேயர் ப்ளே பண்ணும்போது ஃபேண்டசி வந்து ஹை பிக் பிளேயர் ட்ராப் பண்ணுறது தான் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஹிட் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிம்ரஜித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் லூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹர்ஷர் பட்டேலும் சிம்ரஜித் தான். ஸோ ரன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சமி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபயராக உள்ள வர சான்சஸ் இருக்குது. ரொம்பவே ரிஸ்கியாக போகிறவங்க ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீசி கொடுத்து பாருங்கள். ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பார். ஸோ இந்த இயர் இந்த ப்ரைஸ் வந்து சமிக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹைதராபாத் பிச்சில். ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறவங்க பவுலிங் செக்ஷனில் ஏதாவது ட்ரை பண்ணணும் கேப்டன் வீசினா அந்த இடத்துல சமிக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரேங்க் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக அன்சாரி அந்த சைடு, அதாவது அன்சாரி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத் வின்னு அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகும்போது நீங்கள் அன்சாரியை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை வந்து ஹைதராபாத் மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க அந்த காம்பினேஷனில் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜிடியோட பவுலர் தான் உள்ளே கொண்டு வர முடியும். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து நல்ல ஒரு ஸ்விங்கு டேர்ன் போடக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் சிராஜ் இருக்காப்புல. சிராஜை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க இனிஷியலாக பவர் பிளேயில். ஸோ ஒரு மினிமம் ஒரு 4 பால் 5 பால் ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். கண்டிப்பாக வந்து ஜிடி டீம் வந்து நல்லா ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே தான் பெரிய கன்ஃபியூஷனே. ஒருவேளை வந்து டிராவிஸ் ஹெட் வந்து நின்றுட்டாருன்னா பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மிடில் ஆர்டர் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேட்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா கேமை யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா டவுனில் இருக்க மிடில் ஆர்டர் பிளேயர் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா, பேட் கமின்ஸு, இவங்க கூட தான் போகும் ஃபேண்டசி. அப்போ நம்ம இந்த பிளேயர்ஸை எடுத்து ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா டோட்டலாக ஃபேண்டசி வந்து வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஜெயதேவ் உனர்கிட்ட இந்த மேட்ச் வந்தாக்கா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் தான். நல்ல ஒரு விக்கெட் வச்சிருக்காரு இந்த இடத்துல. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷியூராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிடி இப்போ எஸ்ஆர்எஸை பொறுத்தவரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக அந்த இடத்துல வந்து இந்த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ரொட்டேஷன்லேயே ட்ரை பண்ணலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இஷான் கிஷனை எடுத்துக்கங்க. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கலாம். கமிதோ மெண்டிஸு, ஹென்ரி கிளாஸை வந்து செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அங்கித் வர்மா எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் இனிஷியலாக டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணால் மட்டும் அங்கித் வர்மாவை உள்ளே கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா 50-50 ஆப்ஷனில் டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரைட் ஹேண்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸு, ஹர்ஷர் பட்டேல் செகண்ட் பேட்டிங்னா எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ராப் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்னா பிக் பண்ணிங்க. சமி வந்து மஸ்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஃபேண்டசி வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனர்கிட்ட வந்தாருன்னா ஆன் டைமில் ப்ரெடிஷன் கொடுக்குறேன், எடுத்துங்க. நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான். சாய் சுதர்சன் கண்டினியூவாக நல்ல ஒரு ஹிட் தான் கொடுத்துட்ருக்காரு. 3 மேட்ச்சுமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சேஃபாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் வீசிங்கிறது ஒரு ஹைலி ரிஸ்க் தான். ஃபேண்டசி இன்னும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நல்ல நம்பர்ஸ் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா
இவருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். சேஃபாக நீங்கள் இந்த டீமில் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில்லோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல கில்லு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பேட்டிங்கில் ஃப்ளாப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கில்லு வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க, ஒரு கேட்ச் 2 கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீம்னா பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பெரிய நம்பர்ஸும் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 வச்சுருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. ஸோ கண்டினியூவாக ஃப்ளாப்புங்கும்போது சடனாக அந்த மேட்ச் வந்து ரைஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டீமில் பிக் பண்ணுங்கள். 5 டீமில் ட்ராப் பண்ண கூட ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டீம் இந்த டீமில் ஜிடி ஃபேவராக வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகும்போது மட்டும் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஹை பிக் பிளேயர் தான். சுப்மன் கில்லு, டிராவிஸ் ஹெட்டு, பட்லரு, அடுத்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கிளாசனு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஷான் கிஷான். ஸோ எல்லாமே வந்து ஹை பிக் தான். கண்டிப்பாக இங்கே தான் வரும் கேப்டன் விசி. ஆனால் ஒரு கேப்டன் வர்றாருன்னா கண்டிப்பாக அந்த டீமில் அடிஷ்னலாக 2 பிளேயருமே ஃப்ளாப் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி பார்த்தா தான் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பட்லரை பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து ஷூராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் ரெண்டுமே பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ பேட்டிங்னு பார்த்தா அந்த இடத்துல சிம்ரஜித் சிங்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போனார். ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜிடியில் கீப்பிங் எண்டில் வந்து இவர் நல்ல ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் டாப் ஆர்டர் இனிஷியலாக வந்து கில்லு ஃப்ளாப் ஆகிட்டனா அந்த டீமில் வந்து ஷாருக்கான் இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சென்னை மேட்ச்சில் வந்து விஜய்சங்கர் வந்த மாதிரி இந்த மேட்ச் ஃபேண்டஸியில் வந்து இன்னும் சான்சஸ் இருக்குது. ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ டாப் ஆர்டர் சகலான தான் ஜிடியில் வந்து ஷாருக்கான், திவாட்டியா 2 பிளேயருமே ஃபேண்டஸி இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல முகமது ஷமி வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காரு ராகுல் திவாட்டியாவை. சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பிச்சில் பேட்டிங் ட்ராக்கில் ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான் வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி சான்சஸ் கிடச்சா பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த டீமோட மெயின் ஸ்பின்னராக அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ரஷீத் கான் தான் யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாகவே பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்து எஸ்ஆர்எஸ் டீமை வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சாய் கிஷோர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரஷீத் கானை வந்து லேட்டராக தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 விக்கெட் வச்சிருக்காரு வெனியூவில். ஸோ கண்டினியூவான பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை. பட் இந்த மேட்ச்சு கண்ட்ரோல் விக்கெட் இல்லைனா கூட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்ஆர்ஹெச்சை ரஷீத் கானை தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க இனிஷியலாகவே. சாய் கிஷோர் வந்து நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் வந்து நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கிளிக் ஆகும்போது சாய் கிஷோர் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான விக்கெட் வந்து எடுக்கலை, அதாவது லாஸ்ட் சீசனில் இந்த சீசனில். ஸோ அப்படி பார்க்கல ரஷீத் கான் நீங்கள் மெயினாக எடுக்கிறீங்க ஸ்பின்னர்னால் சாய் கிஷோர் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரேடே ஜிடி ஃபேவராக போகிறீங்க, ஜிடி வின்னு அப்படிங்கிற கான்செப்ட்டில் மேக் பண்ணால் மட்டும் 2 பிளேயருமே உள்ளே எடுத்துக்குவாங்க. அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் சிராஜ் வந்து இந்த மேட்ச் வந்து 7 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டினியூவான ஒரு ஃபேண்டசி இன்னும் ஒரு பிளேயர் தான். பட் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார்னா கண்டிப்பாக அந்த இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறது சான்சஸ் இருக்குது டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் சிராஜை வந்து எடுத்துக்கலாம். உள்ள நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். மற்றபடி இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, ஸோ 2 பிளேயருமே நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் அடுத்தடுத்து போடக்கூடிய டீமில் ட்ரை பண்ணலாம். பட் பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பவுலரு. பெருசாக அவருக்கு நல்ல ஒரு சான்சஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கல. ஸோ அந்த 3 விக்கெட் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. பட் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒருவேளை சிராஜ் வந்து இனிஷியலாக பவர் பிளேயில் ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னாக்கா ஹெட் வந்து கிளிக் ஆகிடுவார். ஸோ அப்போ 2வது ஸ்பெல்லில் போடும்போது அடுத்த அடிஷ்னலாக சப்போர்ட்டிங் போடும்போது அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணா கூட மேபி அந்த விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபேண்டசி வந்து சிராஜ் ஃப்ளாப் ஆனாக்கா அந்த இடத்துல வந்து பிரசித் கிருஷ்ணா இன்னும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது பிரசித் கிருஷ்ணா எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சிராஜ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பிரசித் கிருஷ்ணா எடுக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரூத்தர் போர்டு நல்ல ஆப்ஷனு. ஸோ நல்ல ஒரு ஓவர்சீஸ் நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட்டாக நீங்கள் ரூத்தர் போர்டை ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரபடா அந்த மேட்ச் ஸ்ட்ரைட்டாகவே உள்ள 11ல் வந்தால் ஷூராக எடுத்துங்க. நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. சேம் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ரபடா ப்ளஸ் பிரசித் கிருஷ்ணா, ஸோ 2 பிளேயருமே பிளேயிங் 11ல் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு நல்ல ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிளிப்ஸ் இந்த மேட்ச் உள்ளே எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிளிப்ஸ் உள்ளே வந்தால் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் பேட்டிங்கும்
இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கிளான் பிலிப்ஸ் உள்ளே வராரு அப்படின்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். கிளான் பிலிப்ஸு, கமிந்தோ மெண்டிஸ் அந்த பக்கம். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பிக் வைஸும் லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேட்ச் கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக போகுதுன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபேண்டசி கேப்டன் விசி இந்த 2 பிளேயர்கிட்ட வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக் சர்மா, கிளாசனு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கில்லு, இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா கிளான் பிலிப்ஸ் உள்ளே வந்தாருன்னா டோட்டலாக ஃபேண்டசி வேறு மாதிரி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கு மேட்சும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ஃப்ளோவில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து கேப்டன் விசி பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டேன். ஸோ டெமோன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெகுலர் டெமோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரிஸ்க் டெமோ கிடையாது. ஸோ டிஃப்ரென்ஷியலாக போகிறவங்க தான் இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி, ராகுல் திவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, சிமரஜித் சிங், ரூத்தர் போர்டு, அங்கித் வர்மா, கமிந்தோ மெண்டிஸ், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியலாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக மேக் பண்ணுற டீமில் இந்த பிளேயர்ஸ்லாம் இன்னும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி கிளான் பிலிப்ஸ் உள்ளே வந்தாக்கா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே லெஸ்பிக்காக இருக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்கே வைக்கணும்னு தெரியலை உங்களுக்கு. ஸோ அதாவது ஹை பிக் பிளேயர்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் ஒரு ஹை பிக்காக எடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே ஹை பிக் தான். இந்த இடத்துல ஜார்ஜ் பட்லரு, கிளாசனு, டிராவிஸ் ஹெட் எடுக்கல அந்த டீமில். ஸோ இந்த பிளேயர்லாம் ஹை பிக்கும் போது ஹை பிக் பிளேயராக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் மினிமம் 3 பிளேயர் உள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த 3 பிளேயர் வந்து பேட்டிங்கில் ஒரு பிளேயர் இருக்கலாம், ஆல்ரவுண்டில் ஒரு பிளேயர் இருக்கலாம், பவுலிங்கில் ஒரு பிளேயர் இருக்கலாம், இல்லை சம்டைம் ஆல்ரவுண்டில் கூட 2 பிளேயர் வரலாம், இல்லை பவுலிங்கில் கூட 2 பிளேயர் வந்து லெஸ்பிக் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன் பண்ணணும். ஒரு வேளை வந்து மாற்றி வேறு காம்பினேஷனில் போகிறீங்கன்னா அதில் வந்து அது டபுள் ரிஸ்க்கு. பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறத விட பேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதில் பர்டிகுலராக உங்களுக்காக தான் அதை ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே டிஃப்ரென்ஷியல் பிக்கு. நீங்கள் ரெகுலராக புதுசாக ப்ளே பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு ஹை பிக் டீமில் இந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உங்கள் ரேங்க் வந்து கிளிக் ஆகி மேலே நல்லா ரைஸ் ஆகி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ தான். ஸோ ரஃபாக தான் காட்டுறேன், ரெகுலர் டெமோ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் எடுக்கல. ஸோ இம்பாக்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆன் டைமில் டிஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா கிளாஸும் கொடுத்துருக்கேன், விசி வந்து அபிஷேக் சர்மா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் மாற்றணும் கேப்டன் விசி அப்படின்னா அந்த இடத்துல சாய் சுதர்சன் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட்லர்கிட்ட போகலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க இவரை ட்ரை பண்ணலாம், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இதில் ஏதாவது பிளேயர் உள்ளே இன்னும் ஆகணும் அப்படின்னா அந்த 2 பிளேயருமே உள்ள ஃபேண்டசியில் வருவாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயர் தான் இன்னும் ஆவாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கமிந்தோ மெண்டிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு பிளேயர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஸ்பின்னர் இருக்கிறதுனால ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்தால் டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கலாம். இந்த சைடு ரூத்தர் போர்டுக்கு பதிலாக ஷாருக்கான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ஜார்ஜ் பட்லர், இந்த 2 பிளேயர்ஸும் கேப்டன் வச்சு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் 3 பிளேயருமே எடுத்திருப்பேன். இந்த 3 பிளேயர் இன்னும் ஆவாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஆன் டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயரு ட்ரா பண்ணி தான் ஆகணும். ட்ரா பண்ணிவிட்டு ஜிடி சைடு இருக்கிற பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வரது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ அதாவது ரூத்தர் போர்டு கொண்டு வந்திருக்கேன். ஆப்ஷனாக நீங்கள் மாற்றி கூட வேறு பிளேயர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அன்சாரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல மாற்றணும் ரொட்டேட் பண்ணணும்னா ரஷீத் கான் கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. பிரசித் கிருஷ்ணா இடத்துல சிராஜ் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல சாய் குஷர் இடத்துல ரஷீத் கான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஆங்கிளில் நீங்கள் பிக் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக ஆன் டைமில் உங்களுக்கு ரிஸ்கியாக உள்ளே வைக்கக்கூடிய பிளேயரு ரிஸ்க்கு கேப்டன் விசி மட்டும் கொடுக்குறேன். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கம்மியாக பிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஷோ ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி பக்காவாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.